வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரைடல் வேணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நந்தியாவட்டை பூ வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது இது மாதிரி ஜரி ரிப்பன்னு, உள்ளன் த்ரெட்டு, சிசர் தேவைப்படும். ஒரு உட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஆணி, இந்த சைடு 3 ஆணி இருக்கிற மாதிரி அடித்து வச்சுருக்கோம். இந்த 2 பக்கமும் நம்மளுக்கு வைக்கிறதுக்காக ஜரி த்ரெட்டை ஓரளவுக்கு ஒரு முழம் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் பூ கிடைச்சதுன்னா நீங்க இது மாதிரில வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க சாதாரணமா இதே மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஃபுல்லாவே இந்த பூ வச்சு மட்டுமே. இப்ப எப்படி நம்ம வேணி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஒரு பக்கம் ஒரு சைடு இருக்கிற ஆணியில பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்படி போட்டுருங்க. அடுத்தது இந்த 3 ஆணிலையும் போட்டுட்டு நம்ம அடுத்தது நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டை ஒரு 1 மீட்டர் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒருவேளை தீந்துடுச்சுன்னா கூட நம்ம திரும்ப அடுத்தது ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு விட்டுட்டு சின்னதா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு நாட் போட்டுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அந்த பூ கட்டினத்துக்கு பிறகு கரண்ட் வராம இருக்கிறதுக்காக டைட்டா போட்டுக்கலாம். இந்த 3 நூலையும் சேர்த்த மாதிரியே நம்ம டைட் பண்ணிக்கணும். ஒரு 3 டைம் அது மாதிரில நல்லா டைட்டா செக்யூர் பண்ணிட்டேன் நாட் போட்டு. அடுத்தது இந்த பூவை எடுத்து இந்த சைடு இருக்கிற ஆணியில இருக்கிற இந்த த்ரெட்டில் இப்படி உள் பக்கமா விட்டுறணும். அடுத்தது இந்த சென்டர்ல இருக்கிறது. அடுத்தது இந்த கடைசி. இது மாதிரி 3 பூவையும் விட்டுட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த த்ரெட் இருக்கிறத இந்த சைடு இப்படி இப்படி உள் பக்கமா த்ரெட்டை வச்சு நம்ம லைட்டா, ரொம்ப டைட்டும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா ரொம்ப டைட் பண்ணோம்னா இந்த நம்மளோட பூ உடஞ்சிரும் காம்பு. இதே மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இந்த பூ பாத்தீங்கன்னா 1 கிலோ அது மாதிரிதான் கொடுப்பாங்க, 1 கேஜா. அது நீங்க முகூர்த்தம் அது மாதிரி இல்லாத டைம்ல வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. அடுத்தது நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம அடுத்தது இதை ரெடி பண்ணியே சேல் பண்ணலாம். நம்ம இப்போ 5 ரோ வச்சுட்டோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் பூ தேவைப்பட்டதுன்னா சென்டர்ல வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா கலர் ஸ்ப்ரேவுமே கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாமே கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்க இப்ப கஸ்டமர் கேட்கிற கலருக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியுமே கொடுக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஃபுல் ரோக்கும் பண்ணிக்கலாம்.
நம்ம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ரிப்பன் கட்டுற அளவுக்கு கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல முடிக்கும் போது மட்டும் ஒரு 3-4 டைம் அது மாதிரில நம்ம இந்த ரோப்பை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆணியை ஒட்டின மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் ரிப்பனை நம்ம இது மாதிரி அப்படியே கட்டிக்கலாம். இந்த சைடு கட்டின மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரைடல் வேணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இந்த ரோப் எல்லாமே கட்டிட்டோம். ரொம்ப அழகாக இருக்கு. இதை நீங்கள் வந்து வேற வேற கலர் அடிக்கணும்னா கூட இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரைடல் வேணி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பிரைடல் வேணியை பொறுத்தளவுக்கு இது வந்து 200 rupees அது மாதிரி மினிமம் நம்ம வந்து சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறீங்கன்னா 300 rupees அது மாதிரி சேல் பண்ணலாம். அவங்க கேட்குற கலரில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா இதை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ரொம்ப ப்ரெசன்டபுளாக ரொம்ப அழகாகவே கொடுத்தோம்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த பிஸ்னஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.